ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஹாலிவுட் படம் பார்த்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் ஃப்ராங்கென்ஸ்டீன். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிற டீட்டெயில்ஸை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1818ஆம் ஆண்டு மேரி ஷெல்லி எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1857ஆம் ஆண்டு ராயல் டேனிஸ் கடற்படை பயணக்கப்பல் ஒரு பனிப்பாறையில் சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பனிப்பாறையில் சிக்கின அந்த கப்பலை அங்கே இருக்கிற வேலையாட்களும் அந்த கப்பலோட கேப்டனும் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. வேலையில் இருக்கிறப்ப தூரத்தில் ஒரு சத்தம் ஏற்படுது. அந்த சத்தத்தை தொடர்ந்து போகிறாங்க. அங்கே காயமடைந்த விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டீனை பார்க்குறாங்க. அவரை தன்னோட கப்பலுக்கு கூட்டிகிட்டு வராரு கேப்டன். விக்டரை தொடர்ந்து ஒரு மோசமான ஒரு உயிரினம் ராட்சசத்தனமாக அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் தாக்கி விக்டரை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலோட கேப்டன் ஒரு பிளான் பண்ணி அவர் நிற்கிற அந்த பனிப்பாறையை சுட்டு அந்த உயிரினத்தை அந்த பனிப்பாறைக்கு அடியில் இருக்கிற கடலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலோட கேப்டன் விக்டர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ராட்சசனை யார் படைச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு விக்டர் இந்த ராட்சசனை படைச்சது நாதான்னு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ராட்சசனை படைச்ச கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை கில்லர்மோ டெல் டோரோங்கிறவர் தான் எழுதி இயக்கியிருக்காருங்க. இவர் ஒரு நல்ல டைரக்டருங்க. சூப்பராக படம்னா டைரக்ட் பண்ணுவார். இவரோட படங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல எமோஷனலாகவும் இருக்கும். ஆஸ்கர் ஐசக், ஜேக்கப் எல்லோர்டி, மியா கோத் மற்றும் பல முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்ஷன், அந்த காலகட்டம், அதுக்கு பண்ணப்பட்ட அந்த செட்டு, காஸ்டியூம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. விசுவல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மான்ஸ்டரை உருவாக்குன அந்த விதம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக போச்சு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி நல்லா தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. டைலாக்கும் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கர் ஐசக் அந்த விக்டருங்கிற கேரக்டரை அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்தில் இவர் மான்ஸ்டரா இல்லை அந்த மான்ஸ்டர் மனுஷனானு யோசிக்கிற அளவுக்கு இந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் உருவாக்குனதை மான்ஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு உயிரினம்னு சொல்லலாம். அந்த உயிரின கேரக்டரில் ஜேக்கப் எல்லோடிக் தான் நடிச்சிருக்காரு. அவரை நிறையா லவ் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவர் போய் ஒரு மான்ஸ்டர் கெட்டப்பில் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் செம்மையாக அந்த கேரக்டர் நடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் மியா கோத் எலிசபெத்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த போர்ஷன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மான்ஸ்டருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அதை காட்டின விதம் அவ்வளோ டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படம் விசுவலாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு நல்ல படம். என்ன, இந்த படத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். எனக்கு பொறுமைனா இருக்காதுப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஆனால் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், ஒரு நல்ல படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அப்புறம் இந்த படத்தோட கண்டென்ட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் 18+ சீன்னா கிடையாது. ஆனால் இருந்தாலும் அருவருப்பு தன்மையான காட்சிகள்லாம் இருக்குது. ஒரு பாடியனா கட் பண்ணுறது, ரத்தம் சம்மந்தப்பட்டமான காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கலன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல படம் தமிழ் டப்பில் இருக்குது. ஓகே காசி, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.